வழக்கமாக வாழைக்காய் செஞ்சு போர் அடிச்சிச்சுன்னா இந்த மாதிரி வாழைக்காய் மீன் குழம்பு செஞ்சு பாருங்கள். மீன் குழம்பே தோற்றுரும். அதுக்கு வாழைக்காய் தோல் உரித்து இந்த மாதிரி சைடாக கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ட்ரையாங்கிளாக கட் பண்ணி நம்ம இதை எடுத்தோம்னா மீனோட கண்ணு மாதிரியே இருக்கும். ஸோ இது வேணான்னா ஸ்கிப் பண்ணிடலாம் இந்த ஸ்டெப்பை. இப்போ நல்லா தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் உப்பு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூள், அதுக்கப்புறமா 1/2 லெமன் ஸ்க்வீஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போ இந்த வாழைக்காயை நல்லா கோட் பண்ணிடுங்க. கோட் பண்ணிவிட்டு ஒரு 30 நிமிஷம் அப்படியே மேரினேட் ஆக விட்டுருங்க. நல்லா மேரினேட் ஆனதுக்கப்புறமா இதை நல்லா டீப் ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு, சீரகம், அதுக்கப்புறம் வெந்தயம், கருவேப்பிலை, அதுக்கப்புறமா 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக வெங்காயம் வதங்க உப்பு வதங்கினதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, அதுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் 3 தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன். இதில் சேர்த்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 3 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மசாலா வதங்கினதுக்கப்புறமா நான் ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவு புளி எடுத்து வச்சுருக்கேன். அதை கரைச்சி இதில் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. தேவையான அளவு உப்பும் போட்டு நல்லா இதை கொதிக்க விடுங்க. இப்போ நான் பச்சை மிளகாவை கீரி சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு இதை மூடி வச்சுருங்க. மூடி வச்சு ஒரு 15 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. கொதித்ததுக்கப்புறமா நம்ம வறுத்தோம்ல அந்த வாழைக்காவை நல்லா இதில் கோட் ஆகுற மாதிரி நல்லா டீப்பாக பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான மீன் குழம்பு ஸ்டைலில் வாழைக்காய் குழம்பு ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பை.